Hi friends, இன்னைக்கு நாம பர்தாசி மாச ஸ்பெஷலா நீங்க எல்லாரும் விரும்புற மாதிரி ஒரு சூப்பரான வெஜ் பிரியாணி எப்படி செய்ய வீடியோல பார்க்க போறோம். இன்னைக்கு நீங்க செஞ்சு பாருங்க, அசந்து போவீங்க. இப்போ நம்ம வெஜ் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம், எங்களுக்கு இன்னொரு சேனல் இருக்கு. அதுல எங்க அத்தா தான் சமையல் பண்றாங்க. ரொம்ப பிரம்மாண்டமான, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பெரிய பெரிய சமையல் பண்ணுவாங்க. அந்த சேனலோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கோம். மறக்காம அதை கிளிக் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நாங்க 4 கிலோ வெஜ் பிரியாணி செய்ய போறோம். நீங்க 1 கிலோல செய்யும் போது மசாலா பொருட்கள் அளவுகளை 4ஆ டிவைட் பண்ணிக்கங்க. 1 கிலோ பிரியாணியை 7 பேர் எல்லாம் வயிறு முட்டை சாப்பிடலாம். இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். இது வெஜ் பிரியாணி அப்படிங்கறதுனால பிரியாணி மசாலால பட்டகார மிளகாய் எதுவுமே சேர்க்க போறது இல்ல. அதுக்கு பதிலா மல்லி, சீரகம், சோம்பு, மிளகு, கசகசா இது எல்லாத்தையும் நம்ம 10 கிராம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ இதை வறுத்து அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 400 கிராம் மீல் மேக்கரை பச்சை தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல 4 கிலோ பாசுமதி அரிசியை கலஞ்சி அடுப்பத்துக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இந்த பிரியாணிக்கு உங்களுக்கு பிடிச்ச 5 வகையான காய்கறிகளை சேர்த்துக்கலாம். எல்லாமே 400 கிராம் இருக்கணும். நார்மலா மட்டன் சிக்கன் பிரியாணிகள்ல 1 கிலோவுக்கு நம்ம 200 கிராம் எண்ணெய் ஊற்றுவோம். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா கறியில இருந்து நமக்கு கொஞ்சம் எண்ணெய் வரும். ஆனா வெஜ் பிரியாணில அப்படிலாம் எண்ணெய்லாம் வராது. அதனால வெஜ் பிரியாணிக்கு மட்டும் 1 கிலோவுக்கு 30 கிராம் நெய்யை எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும். அவ்வளவுதான். இப்போ நம்ம பிரியாணிக்கு சட்டி ஏற்றிக்கலாம். வாங்க பிரியாணிக்கு சட்டி ஏற்றிக்கலாம். அலையாத்தி மரச்சக்கலாட்டினா சுத்தமான கடலெண்ணெய் 800 ml. அலையாத்தி மரச்சக்க எண்ணெயை நீங்களும் வாங்கி பயன்படுத்த விரும்புனீங்கன்னா கீழே தர வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதோட நெய் 120 கிராம். எண்ணெய் சூடாச்சு. இப்போ 8 பட்டை, 8 கிராம்பு, 8 ஏலக்காய், 4 பிரியாணி இலை இதுங்களை சேர்த்துக்கலாம். கையோட பெரிய வெங்காயம் 1 கிலோ 200 கிராம். முக்காப்பதம் வதக்கினா போதும். எப்போ வெங்காயத்தை பொன்னிறமா வதக்குவோம். ஆனால் வெஜ் பிரியாணிக்கு முக்காப்பம் தான் வதக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்கக்கூடிய காய்கறிகளை சேர்த்து ஒரு 10 நிமிஷம் வதக்கும் போது வெங்காயம் தானா பொன்னிறமா வந்துடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ பீன்ஸு, கேரட்டு, பச்சை பட்டாணி, சோயா பீன்ஸு, மீல் மேக்கர் இது எல்லாமே 400 கிராம் இதுங்களை சேர்த்துக்கலாம். அதோட காய்கறிகளுக்கு தேவையான உப்பு எண்ணெயிலே வதக்கட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ மல்லி புதினா ஒவ்வொரு கைப்பிடி போட்டுக்கலாம். 1 கிலோ செய்யும் போது இந்த அளவு தான் போடணும். இப்போ 40 கிராம் மிளகாத்தூள், 12 பச்சை மிளகாய். அடுத்து தக்காளி 800 கிராம் சேர்த்துக்கலாம். அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 600 கிராம். அடிப்பிடிக்காம இருக்கா அளவு தண்ணியில் சிறிதளவு ஊற்றிக்கலாம். இப்போ தேவையான உப்பு, நம்ம வறுத்து அரைச்ச பிரியாணி மசாலா, அதோட தயிர் 400 ml. அடுத்த அளவு தண்ணி சேர்க்க போறோம். 1 படி அரிசிக்கு 1.5 படி தண்ணி. 1 கிலோ அரிசி 4 கிளாஸ் வருதுன்னா 6 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அந்த அளவு தான். இந்த வெஜ் பிரியாணியை இன்னைக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மறக்காம இந்த வீடியோவை உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கங்க. இப்போ அளவு தண்ணி 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி. நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிக்குது. இப்போ 8 லெமனை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல உப்பு, புளிப்பு, காரத்தை செக் பண்ணிக்கங்க. எல்லாமே சுருக்குன்னு இருக்கணும். இப்போ 4 கிலோ பாசுமதி அரிசியை போட்டுக்கலாம். நல்லா மொடுன்னு வரட்டும். இப்போ ரைஸ் தம் போடுற பதத்துக்கு வந்ததும் சட்டியை மூடி ஒரு 20 நிமிஷம் தம் போட்டு சும்மா சுட சுட வாழையில கொட்டி சாப்பிட்டா அடடா சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இந்த மாதிரி வந்ததும் தம் போட்டுக்கலாம். வீட்டில் செய்யும் போது அடுப்பு மேலே தோசைக்கல்ல, அதுக்குள்ள பிரியாணி சட்டி, அதுக்குள்ள ஒரு வெயிட்டை வச்சு ஒரு 20 நிமிஷம் சிம்மிலே தம் போட்டுக்கோங்க. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ தம் உடைச்சி பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
வெஜிடபிள் பிரியாணி அருமையான டேஸ்ட்ல இருந்து கண்டிப்பா இதை நீங்க உங்க ஃப்ரெண்டுகளோட செஞ்சு பார்க்க வேண்டிய ஒரு ரெசிபி. மறக்காம இந்த மாசத்துல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்டுகளோட ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.